எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாற்றிடுவாங்க. இவை அனைத்துக்கு மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல், ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்கம் சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கிறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம் கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். ஊழல் யூனிவர்சிட்டியில வேந்தராக நம்ம மோடி ஐயா இருக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும். ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா நாங்க இருக்கோம். அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடறான். ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு? யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார். அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு. அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு. இந்த சந்திராஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்ப வாய் திறந்து உண்மையை பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றார். அப்படி யார் சொன்னாருன்னு? இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா? ஸ்டாலின் அவர் நாடாளுமன்றத்துக்கு போனாராமா, அவர் எந்திரிக்கு பேசுறதுக்கு எந்திரிச்சு நின்னாருங்களாமா, உடனே மோடி ஐயா பேசக்கூடாதுன்றாராமா, உடனே வெளியே வந்துட்டாராமா, உடனே இங்க வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள எட்டி பார்த்திருக்காரா ஸ்டாலின் ஐயா? ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன, ஸ்பீக்கர் என்ன, காலிங் அட்டென்ஷன் என்ன, ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க, அந்த கட்சிக்கான டைம் அலோகேஷன் என்ன, இதெல்லாம் ஒரு தெரியுமான்னு சும்மா அப்படி அடிச்சுட வேண்டியது. நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எங்களை விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க. நாங்கள் உண்மை பேசுறது கம்முன்னு உட்காந்துருக்கோம். எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுறாங்க நாடாளுமன்றம். இரண்டாவது, அண்ணா இன்னைக்கு காலையில 2 மணிக்கு வந்து வீட்டுல கைது பண்றது ஜனநாயகமா? பாஜக ஆட்சிக்கு வந்தா இனிமேல் தேர்தலே இருக்கான்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கருத்து வச்சிருக்காங்க. சரி, இப்ப பாஜக ஆட்சியில தான் இருக்கும். தேர்தல் நடக்குதா இல்லையா? 24 பிறகு. 19 ஆட்சிக்கு வந்த தேர்தல் நடந்ததா இல்லையா? 14 ஆட்சிக்கு வந்த தேர்தல் நடந்ததா இல்லையா? ஆனா 24 ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா 29க்கு பிறகு தேர்தல் நடக்காது. 29 ஜெயிச்சா 33க்கு பிறகு தேர்தல் நடக்காது. யாருன்னு சொன்னது? அந்த அறிவாளி நான் கேட்கணும். யாருன்னு அது? எதிர்க்கட்சிகள் ஓவராலா வைக்கிறாங்க. அண்ணே 2024ங்கறது வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. 2024க்கு அப்புறம் பிஜேபியோட ஆக்ஷன்ஸே எல்லாமே டோட்டலா மாறும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு. ஏங்கன்னா மாத்திடுவாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கிடுவாங்க. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போறோம். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போறோம். எந்த டவுட் யாருக்கு வேண்டாங்கண்ணா.
ஒரே நாடு ஒரே தேர்தல் வரத்தான் போகிறது. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால அவர் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவரே விருப்பப்பட்டார். இன்னைக்கு கலைஞர் ஐயா மேலே இருந்து மோடி ஐயா ஆசீர்வாதம் பண்ணுவார். 1970 கலைஞர் ஐயா விருப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நாங்கள் செய்து காட்டுகின்றோம். என்ன தவறுங்கண்ணா? என்ன தவறுங்கண்ணா? நதிநீர் இணைக்கிறோம், என்ன தவறு? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம். அதனால இதே தான் 2014 என்ன சொன்னாங்க? மோடி வந்தாருன்னா இந்தியா கலவரக்காடா மாறும். 2019 என்ன சொன்னாங்க? மோடி வந்தாருன்னா இப்படி ஆயிரும். 2024 அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அதிகமாகி கொண்டு தானே இருக்கின்றோம். எங்களுடைய எம்பிக்கள் குறையிறாங்களாண்ணா? பாஜக இருப்பவர்கள்லாம் சமூக விரோதிகள், பாஜக யாருமே இருக்க மாட்டாங்க. யாருன்னு? டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே. ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறார். இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனால் சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதின்னு நினைச்சுக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா போத்துட்டு சாராய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே. எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும். நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாதுன்னு. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பாலு அவங்க தோத்தாங்க? சாராய ஆலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸை டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்கக்கேடா இல்லையாங்கண்ணே? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மார்க் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமைன்னு இந்த ஜனநாயகத்துல அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம அதை கேட்கணும்னு வேற நினைக்கிறேன். சரி, இப்ப பாஜக ஆட்சியில தான் இருக்கும். தேர்தல் நடக்குதா இல்லையா? 19 ஆட்சிக்கு வந்த தேர்தல் நடந்ததா இல்லையா? 14 ஆட்சிக்கு வந்த தேர்தல் நடந்ததா இல்லையா? ஆனா 24 ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா 29க்கு பிறகு தேர்தல் நடக்காது. 29 ஜெயிச்சா 33க்கு பிறகு தேர்தல் நடக்காது. யாருன்னு சொன்னது? அந்த அறிவாளி நான் கேட்கணும். யாருன்னு அது? அண்ணே ஏங்கண்ணா ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போறோம். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆக்கத்தான் போறோம். எந்த டவுட் யாருக்கு வேண்டாங்கண்ணா. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரத்தான் போகிறது. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால அவர் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவரே விருப்பப்பட்டார். இன்னைக்கு கலைஞர் ஐயா மேலே இருந்து மோடி ஐயா ஆசீர்வாதம் பண்ணுவார். 1970 கலைஞர் ஐயா விருப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று நாங்கள் செய்து காட்டுகின்றோம். என்ன தவறுங்கண்ணா? என்ன தவறுங்கண்ணா? நதிநீர் இணைக்கிறோம், என்ன தவறு? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம். அதனால இதே தான் 2014 என்ன சொன்னாங்க? மோடி வந்தாருன்னா இந்தியா கலவரக்காடா மாறும். 2019 என்ன சொன்னாங்க? மோடி வந்தாருன்னா இப்படி ஆயிரும். 2024 அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் அதிகமாகி கொண்டு தானே இருக்கின்றோம். எங்களுடைய எம்பிக்கள் குறையிறாங்களாண்ணா? கொஞ்சம் கடைசி கேள்வி. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ட்ட நேற்று நான் பேசியிருக்காங்கண்ணா. எங்களுடைய டீம் வந்து ரைட்டிங்லேயே கொடுக்க போயிருக்காங்க குடோன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா 85 வயதிற்கு மேலே ஓட்டு போட்டவங்ககிட்ட அவங்க மூக்குத்தியை கொண்டு போய் கொடுத்து சில இடத்துல ஓட்டு கேட்டிருக்காங்க. 1000 ரூபா பணம் கொடுத்து. அதனால் கவனத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு சென்றிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமானது 15ஆம் தேதியிலிருந்து. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போலண்ணா, மக்களுக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு வர பணத்தை நான் ஏன் தடுக்க போகிறேன்? அதான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் ஆட்சி தான் பண்ணல, 1000 ரூபா கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். அதனால் என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரன் இல்லை, இதை போய் பிடி, இவனை போய் பிடி, இந்த கூடனை போய் பிடி, சபரேஷனை போய் தூக்கிட்டு வாங்க, அதுக்காக வரல. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இப்போ அதிகாரிகள் அண்ணாமலை மாதிரி இல்லைப்பா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, 1000 ரூபா வாங்கிட்டு போட்டு நம்மள சும்மா இருக்கலாம், அவங்க அப்படி பேசக்கூடாதுல்ல. நீங்கள் வேலையை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் வேலையை எங்கள் கட்சிக்காரங்க போய் செய்ய மாட்டாங்க. கட்சிக்காரங்க நைட்டு போய் காவல் இருக்கிறது, வர்றவங்களை போய் தடுக்கிறது, வீட்டுக்கு வெளியே போய் டேரா போடுறது, அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. மக்களுக்கு பணம் கொடுக்கலாம், மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டோம், ஓட்டு நியாயமாக தர்மமாக போட்டோம். எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவார் அண்ணா.
சார் நான் வந்து ஃபோனில் பேசியிருக்கேன் சார். பெட்டிஷன் எங்கள் டீம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது. they'll go and give.